அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய கட்சிகளின் மொழி தமிழ்நாடு மக்களுக்கு புரியவில்லை. 18 மாதமாக பாஜக மேலிடத்துடன் கருத்து வேறுபாடு என்று அண்ணாமலையின் ராஜினாமா கடிதம் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம். அண்ணாமலையின் அதிருப்திகள் என்னென்ன? கடிதத்தில் மேலும் வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கடந்த 18 மாதங்களில் கட்சியின் உயர்மட்ட தலைமையுடன் பலமுறை நான் விவாதங்களிலும் கருத்து வேறுபாடுகளையும் கொண்டிருக்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் தனது அந்த கடிதத்தில் தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கத்துடனும் பண்பாட்டு வேர்களுடனும் கூடிய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பாதை குறித்து எனக்கு இருந்த எண்ணங்களில் மேலதிக சுமையை தலைமை ஏற்படுத்த விரும்பவில்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அதாவது தமிழ்நாட்டிற்கென்று ஒரு விதமான அரசியலை நான் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது எதையும் பாஜக தலைமை கேட்டுக்கொள்ளும் இடத்தில் இல்லை என்பதை தான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். 18 மாதங்களாக, கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இந்த ஆலோசனையில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி என்ற அந்த ஒரு புள்ளிக்கு வந்த பொழுதிலிருந்து அண்ணாமலை அவர்கள் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை இதிலிருந்து ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதைவிட மிக முக்கியமான வார்த்தையாக அவர் பயன்படுத்தி இருப்பது, ஒரு தேசிய கட்சிகள் தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் அவர்கள் பேசவில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக தனது கருத்தாக அவர் முன்வைத்திருக்கிறார். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளும் அந்த வார்த்தைகளில் அவர்களால் பேச முடியவில்லை என்பதை அவர் முதலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பாக 9ஆம் வகுப்பு CBSE பாடத்திட்டத்தில் அந்த மும்மொழி கொள்கை திணிப்பு என்பதை அவர் முன்வைத்திருந்த போதே அதற்கு என்பது அண்ணாமலை தரப்பில் மிக கடுமையான முறையில் வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த கருத்து வேறுபாட்டின் ஒரு அடுத்த ஒரு படிநிலையாகத்தான் தேசிய கட்சிகளால் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளும் அந்த கருத்துக்களை பிரதிபலிக்க முடியவில்லை என்ற விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நான் வேறொரு அரசியல் திட்டத்தை முன்வைத்து செல்வேன் என்று தேசியவாதியாக என் மொழியின் செழுமை மற்றும் கலாச்சாரத்தின் பல்வகைமை ஆகியவற்றின் அடிப்படையில் நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனாலும் கூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.